பஞ்சு பத்தையில் இலவ மஞ்சள் எப்படி இருக்குது? கரப்பட்டிலே கல் கிடக்கு, சர்க்கரையிலே குச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதுக்கு நாங்கள் மெனக்கட்டு இலவம் பஞ்சை வாங்கி உட்காந்து தச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு 4 பில்லோ ஆர்டர் போட்டிருந்தேன். காட்டன் பில்லோ அப்படின்னு தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அது பாருங்கள், ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்குது. தையல்லாம் ரொம்பவே பிரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் என்ன தான் பஞ்சு இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டில் பார்த்துட்டே இருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக தையல் பிரிஞ்சே இருந்தனால எனக்கு நல்லா ஈஸியாக போயிடுச்சு. பார்த்தா கார் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணியை தான் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரியான துணி இந்த தலவாணியில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த தலவாணி எனக்கு சுத்தமாக பிடிக்காதனால நான் ரிட்டன் போட்டுட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மா உனக்கு அழகான தலவாணி நான் ரெடி பண்ணி தரேன், இலவம் பஞ்சு மட்டும் வாங்கித்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ராம்நாட்டில் இருக்கிற பஜாருக்கு போய் இலவம் பஞ்சு 1 கிலோ 500 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த பஞ்சில் தான் நாங்கள் தலவாணி ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லா மக்கள் நல்லா இருக்கிறீங்களாம்மா? எல்லாருடைய அம்மா அந்த வைதிங்க நல்லபடியாக நாங்கள் நல்லா இருக்கோம். இது நேற்று இலவம் பஞ்சு போய் வாங்கிட்டு வந்தோம். தலைவாணி எப்போ பார்த்தாலும் தலைவாணி ஆன்லைனில் புக் பண்ணுறது நல்லா இருக்க மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த பஞ்சு வருது, இந்த வலுவலுன்ற தலைவாணி காற்று மாதிரி ஃபைபர், அது கழுத்தில் வலிக்குது, நல்லா தாங்குற மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால் இந்த தலைவாணி நான் வீட்டில் உனக்கு தச்சு தர மாதிரி என்ன ஒரு ஆன்லைன் வாங்குற நல்லாவே இருக்க மாட்டேங்குது, நீ பஞ்சு வாங்கி தான் நான் தச்சு தரதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் வாங்கிட்டு வந்திருக்கு. நேற்று 5 கிலோ பஞ்சு இதில் ஒரு 6 தலாணி 5 தலாணி தைக்கலாம், 6 தலாணி தைக்கலாம். வெட்டியில் 5 தலாணி தைச்சு வச்சுருக்கேன். தலைவாணி உரை தச்சு வச்சுருக்கேன். இப்போ 5 உரைக்கு போட போகிறேன். பஞ்சு பத்தையில் இலவம் பஞ்சு எப்படி இருக்குது? அழகாக எப்படி இருக்குது? மின்னு இருக்குவார். இதே ஒரிஜினல் இலவம் பஞ்சு. இந்த பஞ்சு வாங்கி தலைக்கு தலாணி அந்த காலத்தில் இது இருக்கு. மூக்கில் ஏற ஆரம்பிச்சிச்சுமா, இதுக்குமா கச்சி பட்டு வரேன். கரப்பட்டிலே கல் கிடக்கு, சர்க்கரையிலே குச்சி. வேலை சீக்கிரம் முடியும். கொஞ்சம் தான் கேப் வச்சுருக்கிறீங்களாம்மா? காட்டுங்க எவ்வளோக்கு தைச்சிருக்கீங்கன்னு. ஃபுல்லாக தைச்சிட்டு கொஞ்சோன்னு கேப் விட்ருக்கீங்களோ? ஆமாம், இதில் வச்சுக்கிட்டு இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும், பிதுங்கி வெளியே. இப்படி வச்சு விடணும், கத்தையாக வைக்காம இப்படி வைக்கணும். எடுத்து தான் வைக்கணுமா? மொத்தமாக தூக்கி வைக்காம. ஆனால் இதில் இருந்து அந்த பஞ்சு தூசி தான் அதிகமாக வருது. அதனால் இந்த மாதிரி நோஸ் பீஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நோஸை கவர் பண்ணிக்கோங்க. அது என்னம்மா குச்சியா? அதுலேயும் குச்சி தான் ஒரிஜினல் பஞ்சா, நல்ல சில்கியாக இருக்குது. நான் ஃபேனை போட்டு பார்க்குறேம்மா. போட்டினா வீடே பறக்குங்க. எத்தனை தலவாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். 8 தலவாணி. ஒரு பஞ்சுலேயே எத்தனை தலாணி பாருங்க. இத்தனை தலாணி தைச்சாச்சு, ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கோம். இது பண்ணியாச்சு. இப்போ மூட்டை பஞ்சு வைக்கிறப்ப மூக்குள்ள துணியை கட்டிக்கிறணும், கட்டினாதே வைக்க முடியும். சும்மா அந்த பருத்தி பஞ்சுனா சும்மா வைக்கல, ஒன்றும் தெரியாது. இது ரொம்ப பறந்து கண்ணுக்குள்ளே போகுது, மூக்குள்ளே போகுது. நான் கண்ணாடி விடுறதுனால பரவாயில்லை, ஒன்றும் தெரியல. கண்ணாடி கழட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சா கண்ணுக்குள்ளே போகுது, மூக்குக்குள்ளே போயிடும். அதனால் நல்லா துணி இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சு வச்சுன்னா இப்படி வச்சு தைச்சோம்னாக்கா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடையில் வாங்குறது நல்லா இருக்க மாட்டேங்குது. கழுத்தில் வச்சு படுத்தா சுட்டு கிடக்கு, கழுத்துக்குள்ளே வேர்க்குது. அந்த ஃபைபர் பஞ்சு தலைவாணி நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இதை வாங்கியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வாங்கி தலைவாணி தைச்சு நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி பஞ்சு வச்சுட்டிங்களா? பஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிஷினில் கொடுத்து ஒரு தையலை போட்டுருவோம். தையலை போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன உரம் போடணுமோ வாங்கி நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் மிஷின் இருக்கிறதுனால நாங்கள் தைச்சோம். நீங்கள் என்ன செய்ய, கையில் ஊசி நூல் வச்சு
நல்லா அழகாக தைச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு தலைவாணி. இந்த மாதிரி தைச்சு எல்லா தலைவாணியும் அழகாக பஞ்சு ஊற வச்சு நீட்டாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்ல சுகாதாரமாக இருக்கும். இப்போது எல்லா தலைவாணிக்கும் நல்லா வெள்ளை துணியில் பஞ்சு வச்சு தச்சு வச்சுட்டோம். இதில் என்ன அப்படின்னா அந்த பஞ்சு சாஃப்டாக இருக்கிறனால மேலே ஒரு மாதிரி லேஸாக பஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு புது பெட் ஸ்ப்ரெட்டு. இதை ஃபுல்லாக தச்சு இது எல்லாத்துக்குமே நாங்கள் 4 சைடுமே ஃபுல்லாக மூட்டி கவர் போட போகிறோம். பெட் ஸ்ப்ரெட்டோட வந்த 2 தலைவாணி வரையும் நாங்கள் போட்டுட்டோம். ஆனால் அதில் தையல் வந்து நடுவில் வரும் அந்த கவர் வர்றனால அதை வந்து அம்மா ஊசி நூல் வச்சு தைச்சிருவாங்க. மற்ற எல்லா தலைவாணிக்கும் நாங்கள் மிஷின்லேயே வச்சு ஃபுல்லாக 4 சைடும் கவர் பண்ணியாச்சு. அம்மா எத்தனை தலைவாணி தைச்சிருக்கோம் நம்ம 5 கிலோ பஞ்சில்? பஞ்சு எல்லாம் தைச்சிட்டு கடைசி பஞ்சு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு தலைவாணி யூசுஃப்க்கு குட்டி தலைவாணி தச்சாச்சு. 8 தலைவாணியும் ஒரு குட்டி தலைவாணியோட சேர்த்து 9 தலைவாணி தைச்சிருக்கு. தச்சாச்சுமா. நீங்கள் இதே மாதிரி தலைவாணி வாங்கி பஞ்சு வாங்கி தலைவாணி தைச்சா உங்களுக்கு நல்ல அதிகமான ஒரு இது லாபகரமான வேலை. வீட்டுக்கு நல்ல வசதியாக வச்சு படுக்கிறதுக்கு மேலே வந்து இனிமேல் மேல் உரை போட்டு வச்சுக்கிற வேண்டியதுதான். இது வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கிற மாதிரி மேல் உரை போடணும். நீங்கள் இதே மாதிரி பஞ்சு வாங்கி தலைவாணி வச்சேன்னா உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் பெருசாக சிறுசாக தச்சுக்கலாம். நல்லா சுத்தமான தலைவாணி பஞ்சில் வச்சு தைக்கிறதுனால நமக்கு நல்லா படுக்கிறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கடையில் வாங்குறோம் அது நல்லா இருக்க மாட்டேதில்ல. என்ன பஞ்சை வச்சு கொடுக்குறான்னு தெரியல. கல் மாதிரி இருக்குது கனமா. கழுத்து வலிக்குது படுக்கிறதுக்கு. லேஸ் தலைவாணி வாங்கினாக்கா நைலான் பஞ்சு வச்சு தர்றாங்க. அந்த பஞ்சு கழுத்துக்குள்ள வச்சா வேர்க்குது. அதனால இது நல்லா இந்த மாதிரி பஞ்சு வாங்கி தைக்கிறது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவாணி உரையை தச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மேலே விழுந்து பெறல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே வச்சா ரொம்ப அழுக்காயிரும். இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு வச்சா தான் நம்ம தேவையானப்போ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பிள்ளை யூஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.